சுப்பிரமணியம் தாட் ஃபார் த டே. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். இந்த உலகில் மிக சிறந்த விஷயம் இரண்டு. ஒன்று அன்பு, மற்றொன்று மன்னிப்பு. முடிந்தவரை இவை இரண்டையும் மற்றவர்களுக்கு கொடுப்போம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது கீதாஞ்சலி கரூர்லேருந்து அனுப்பிச்சாங்க. தேங்க்யூ கீதா. ஓகே, நான் இந்த வீடியோவில் என்னோட மனசில் என்ன இருக்கோ அதை ஷேர் பண்ணுறேன். யாரை புண்படுத்தணுமோ யாரை ஹர்ட் பண்ணுமோ நான் சொல்ல வரல. ஓகேங்களா, நான் என்ன அனுபவிச்சனோ அது உங்களோட ஷேர் பண்ணுறேன். போன சனிக்கிழமை வீத லீடர்ஸுங்கிற ஒரு ஃபவுண்டேஷன் கூட நான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அந்த இடம் பேர் ஓடந்துறை. இது மேட்டுப்பாளையம் பக்கத்தில் இருக்குது. எதுக்கு அங்கே போனோம் அப்படின்னா, பிஜேபி தலைவர் அண்ணாமலை ஒரு கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சிறந்த கிராமத்தை உருவாக்கணும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாடல்ஸ் கிராமம் இருக்குது, அங்கே போய் பாருங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. சரி, அவர் என்னதான் சொல்கிறாரு, நம்ம போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட அந்த ஃபவுண்டேஷன்லேருந்து 38 பேர் நாங்கள் போயிருந்தோம் அந்த கிராமத்தை பார்க்குறதுக்கு. அவரை பற்றி வீடியோலாம் அனுப்பிச்சிருந்தாங்க. சம்ஹவ் நான் அந்த வீடியோலாம் எதுவுமே பார்க்கல. ஆனால் நிறைய பேருக்கு அவரை பற்றி தெரியும். அவர் பேர் சண்முகம் ஓடந்துரைன்னு போட்டாவே வரும். அப்புறம் நான் பிளாங்காக தான் போனேன். என்ன தான் பண்ணியிருக்காங்க, எப்படி பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் ப்ரிப்ரேஷன் பண்ணல, எந்த வீடியோ பார்க்கல, எதுவுமே பண்ணலை. நான் அப்படியே ஒரு ஓப்பன் மைண்டாக தான் அங்கே போயிருந்தேன். ஸோ நாங்கள் போகும்போது எங்கள் ஜேர்னிலாம் ஜாலியாக இருந்துச்சு, என்ஜாய் பண்ணிட்டு போனோம். போய் இறங்கின உடனே அந்த ஊர் பார்த்தீங்கன்னா ஒரே குப்பையாக இருந்துச்சு. அப்படியே பிளாஸ்டிக்கு அது இதுன்னு ரொம்ப குப்பையாக இருந்துச்சு. எனக்கு இறங்கினோடனே ஒரு மாதிரி என்ன அவ்வளோ புகழ்ந்து பேசினாங்க இந்த கிராமத்தை பற்றி. 43 நாட்டிலேருந்து இந்த கிராமத்தை பார்க்க வராங்க, அடிக்கடி விசிட்டர்ஸ் வராங்க இந்த கிராமத்தை பார்க்கறதுக்கு. இவ்வளோ சொல்கிறாங்க, ஏன் இந்த கிராமம் இவ்வளோ அசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு எடுத்தோடனே ஒரு நல்ல ஒப்பீனியன் வரல. அப்புறம் அவங்க அந்த வீடு நிறையா கட்டியிருக்காங்க. அந்த வீடெல்லாம் பார்க்க போயிருந்தோம். ஆனால் அந்த வீடெல்லாம் ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. என்னென்னா அது சின்ன புறா கூண்டு மாதிரி வீடு இல்லை. ஓகேங்களா, நல்ல ஸ்பேஷியஸான நல்ல அழகான வீடுகள். அந்த அந்த ஸ்ட்ரீட் இருக்குங்களா, வீட்டுக்கு முன்னாடி இருக்க ஸ்ட்ரீட் நல்ல அகலமான ஸ்ட்ரீட்டு. அது ரொம்ப அந்த இடம்லாம் ரொம்ப க்ளீனாக வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு தண்ணி 24 மணி நேரம் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி அவங்களுக்கு வருது. அப்புறம் ஆல்மோஸ்ட் எலக்ட்ரிசிட்டி ஃப்ரீயாக பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். அது அந்த இடம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த வீடு எல்லாருமே ஒரு ப்ரௌட் ஹவுஸ் ஓனராக இருந்தாங்க. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமே நாங்கள் போய் இது பார்க்க போயிருந்தோம். அவங்க எங்கே அந்த சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி எங்கேருந்து வருதுன்னு சொல்லி அதை பார்த்துட்டு அப்புறம் நேராக நாங்கள் போய் அவரை பார்க்க போயிருந்தோம். அவர் பேர் மிஸ்டர் சண்முகம். அவர் கிட்டத்தட்ட 70 வயசு ஆகுது. அவரை பார்க்க போனோடனே எங்களுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. என்ன அப்படின்னா, அவர் ரொம்ப எளிமையாக இருந்தார். அவர் தோட்டத்தில் இருந்தார். அவர் தோட்டத்தில் இருக்கும் போது எங்களை பார்க்க வர சொன்னார். ஸோ நாங்கள் எல்லாருமே தோட்டத்துக்கு போனோடனே சரி அவரை சுற்றி நாங்கள் எல்லாம் உட்காந்துக்கிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டோம். அவரோட விளக்கம் சொல்கிறாரு. அப்புறம் நாங்கள் ஒவ்வொருத்தராக கேள்வி கேட்டோம். ஒரு நிமிஷம் ஒரு சலிப்பு வரல. ஏன்னா நாங்கள் 38 பேரும் 38 விதமான கேள்விகள் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா 3-4 வச்சுக்கோங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் கேட்டோம். 50 பேருக்குமே அவர் பொறுமையாக பதில் சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, இதில் சில விஷயங்கள் நம்ம நோட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த நோட் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராகிருங்க. என்ன அப்படின்னா, ஒன்று ஃபஸ்ட்டு அவங்க அப்பா இந்த மாதிரி பஞ்சாயத்து தலைவராக இருந்தார். ஸோ அந்த பஞ்சாயத்து தலைவர் அப்படிங்கிறத அவர் எனக்கு விளக்கம் சொன்னார். இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய பேருக்கு தெரியாமையும் இருக்கும். அதனால் சில விஷயங்கள் சொல்கிறேன். தெரிஞ்சவங்க ஓகே, தெரியாதவங்க புரிஞ்சுக்கோங்க. ஒரு பஞ்சாயத்து பிரசிடெண்ட் அப்படிங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் நம்ம நாட்டில் உச்சபட்ச நம்மளோட ஜனாதிபதி இருக்காங்க இல்லையா, ஜனாதிபதியை தான் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. அந்த பிரசிடென்ட்டுக்கு அப்புறம் இந்த பஞ்சாயத்து பிரசிடென்ட்டை தான் பிரசிடென்ட்னு சொல்கிறோம். எவ்வளோ ஒரு முக்கியமான போஸ்ட் பாருங்கள். அதனால தான் சொல்கிறாங்க நம்ம நாட்டோட முதுகெலும்பு இந்த பஞ்சாயத்தில் தான் இருக்குது, கிராமப்புறத்தில் தான் இருக்குதுன்னு சொல்கிறது தான் நிதர்சனமான உண்மை அது. ஸோ இந்த பஞ்சாயத்து தலைவருக்கு நிறைய பவர்ஸ் இருக்குது. நிறைய விஷயங்கள் பஞ்சாயத்து தலைவர் முடிவெடுத்து பண்ண முடியும். சிறந்த பஞ்சாயத்து வேலையை பண்ணாங்க அப்படின்னா
நாட்டோட தலையெழுத்தை மாற்ற முடியும். ஓகேயா? ஸோ இவங்க அப்பா வந்து இருந்திருக்காங்க. அவங்க அப்பா வந்து எவ்வளோ வேலை அவர் செஞ்சாருன்னு அவங்க ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியல அப்புறம் ஆனால் அவங்க அப்பா வந்து வயசாகும்போது என்ன சொல்லிகிட்டே இருந்தாருன்னா, இந்த பக்கத்தில் இருக்கிற பழங்குடி மக்களுக்கு வீடு இல்லாமல் இருக்குது, எப்படியாவது ஒரு வீடு அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும், அட்லீஸ்ட் நம்மளா சொந்தமாக லேண்ட் வாங்கினாலும் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட அவங்க பையன்கிட்ட சொல்லியிருக்காரு. அப்புறம் இந்த பையன் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வராரு. வந்தோடனே ஃபஸ்ட்டு வந்து பிரதானமாக என்ன பண்ணுறாங்கன்னா, எல்லாருக்கும் வீடை வந்து கட்டி கொடுக்கறதுக்கு அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க. இந்த வீடை கட்டி கொடுக்கறதுக்கு அவரு கை காசெல்லாம் எதுவுமே போடலை. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கவர்மெண்ட்ல தாராளமான காசு வந்து நம்ம பஞ்சாயத்துக்கு வருது. அந்த சோர்ஸ் எல்லாம் அவர் வந்து எங்கெங்க எப்படி வரும், எந்த இடத்துல இருந்து வரும், எப்போ என்னென்ன ஸ்கீம் வரும்னு சொல்லி அவர் உஷாரா இருந்தால் அந்தந்த ஸ்கீமை வாங்கி மக்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, அவங்க கிட்டத்தட்ட 850 வீடுகள் கட்டி கொடுத்துருக்காங்க. இந்த மலைவாழ் ஜனங்களுக்கு மட்டும் வீடு வந்து அவரோட சொந்த லேண்ட் 2 ஏக்கர்ஸ் வந்து அதில் வந்து பட்டா போட்டு அதை வந்து வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. அதை தவிர எல்லாமே கவர்மெண்ட் ஸ்கீம் தான் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இவர் செஞ்ச கவர்மெண்ட் ஸ்கீமில் 100% அந்த பணத்தை அவர் வந்து வில்லேஜுக்கே யூஸ் பண்ணியிருக்காரு. தான் சொந்த செலவுக்கு எடுக்கவே இல்லை. நோட் பண்ணிக்கிட்டீங்களா? அவர் சொந்த செலவுக்கு இந்த பணத்துலேருந்து ஒரு விட்டு எடுக்கல. யாராச்சும் கமிஷன் கேட்டு வந்தாங்கனாலும் அவங்களுக்கு அந்த வேலையும் கொடுக்க மாட்டார். ஓகேங்களா? ஸோ அது வந்து நேரடியாக மக்களுக்கு வந்த பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. அதுதான் இதில் ஃபஸ்ட்டு ஸ்பெஷாலிட்டி. இந்த பணத்தை மக்களுக்கே செலவு பண்ணியிருக்காங்க. மக்களுக்கே செலவு பண்ணும்போது ஸோ அவர் வந்து மக்கள் பணம் எடுத்து மக்களுக்கே செலவு பண்ணியிருக்காரு. அது வந்து ரொம்ப இஃபெக்டிவாக பண்ணியிருக்காரு. எல்லா ஸ்கீமும் இவர் வந்து எந்த வேலையுமே வந்து லஞ்சம் கொடுத்து எந்த வேலையுமே செய்ய மாட்டார். இவர் வந்து வந்த காசை 100% மக்களுக்கே செலவழிக்கிறார். அப்புறம் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஒரு ஸ்கீம் வந்திருக்குது. அதில் வந்து மக்கள் வந்து 10% கொடுக்கணும், கவர்மெண்ட் வந்து 90% கொடுக்கும். ஸோ இவர் என்ன பண்ணியிருக்காரு, 10% எல்லாமே கலெக்ட் பண்ணி மக்கள்கிட்ட கலெக்ட் பண்ணி கொண்டு போய் கொடுத்த உடனே அந்த ஸ்கீமை அவங்களுக்கு கொடுக்குறாங்க. நான் எக்ஸாக்டாக மறந்துட்டு அது என்ன ஸ்கீம்னு சொல்லிட்டு அதுக்கு உடனே வருது. அப்புறம் சில விஷயங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம வந்து அந்த வேலையெல்லாம் முடிச்சு ஒரு அமௌண்ட் கொடுக்கறது இல்லை. ஏதோ ஒரு மடங்கு நம்ம கொடுத்தோம்னா 3 மடங்காக கவர்மெண்ட் வந்து நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து திருப்பி கொடுக்குமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லேயே 3/4 இவர் எல்லா வேலையும் முடிச்சிருக்காரு. அப்புறம் தண்ணி வந்து எல்லாருமே 2 கிலோமீட்டர் நடந்து போய் தான் தண்ணி எடுத்துகிட்டு வரணும். இவர் என்ன பண்ணியிருக்காரு, ஓகே தண்ணி வந்து ஒரு இடத்துல பண்ணலாம் அப்படிங்கும்போது ஊர்க்காரங்களே எல்லாமே சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க, நம்ம வந்து பவானி தண்ணியவே வந்து நம்ம வந்து ஒரு RO போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு வந்து ராஜீவ்காந்தி திட்டத்தில் இவங்க வந்து RO போட்டு 3000 வீட்டுக்கு தண்ணி வர மாதிரி பண்ணியிருக்காங்க. அது 24 மணி நேரம் தண்ணி வருது. கரூர்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா 10 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி வரும், இல்லை வாரம் ஒரு தடவை வரும். அது வந்து இது இல்லை. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரிடே 24 மணி நேரம் தண்ணி வருது. அதுவும் சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி வருது. இந்த தண்ணின்னு சொல்லும் ஓகே சுத்திகரித்த தண்ணி வருது. இப்போது மக்களுக்கு என்ன பிரச்சனை, அவங்களுக்கு ஒரு வீடு இல்லை, வீடு பட்டாவோட வீடு, கரண்ட் பில் ஃப்ரீ. அது ஏன் எப்படின்னு நான் சொல்கிறேன். அப்புறம் வந்து தண்ணி வந்து 24 மணி நேரம், ஒரு மனுஷனுக்கு தேவையான எல்லாமே பூர்த்தி ஆயிடுச்சுங்களா. இப்போ இந்த கரண்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதில் ஒரு ஸ்கீம் இருந்துச்சா, அந்த ஸ்கீமில் வந்து காற்றாலை வந்து என்ன பண்ண, விண்மில் வந்து ஒரு லோன் போட்டு கொஞ்சம் அமௌண்ட் வந்து பஞ்சாயத்துல இருந்துச்சான். அந்த பஞ்சாயத்துல இருந்த காசை மீதி அதில் போட்டு மீதிக்கு லோனை போட்டு அந்த லோனில் காற்றாலை பண்ணியிருக்காங்க. அது வந்து என்னாச்சுன்னா அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் வந்து அந்த சாங்ஷனுக்கு அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அது டிலே ஆகிட்டே இருந்திருக்கு. ஸோ அப்போ வந்து இவர் வந்து ஒரு கலெக்டரமாக பார்க்க போயிருக்காங்க. அந்த கலெக்டரமாக அவ்வளோ நல்லா வேலை செய்வாங்களாம், அப்படி டெரராக இருப்பாங்களாம். அவங்க போனோடனே அவர் கேட்டிருக்காரு, சண்முகம் உங்களுக்கு அந்த ஸ்கீம் வந்துருச்சு அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைங்க மேடம் எங்களுக்கு வரல அப்படின்னோடனே உடனே அவரை வச்சுக்கிட்டே அந்த கலெக்டர் அம்மா வந்து ஃபோன் பண்ணுறாங்களாம் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. எனக்கு அந்த சீக்வன்ஸ் எல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் ஃபோன் பண்ணி ஏன் இன்னும் அந்த பஞ்சாயத்துக்கு ஓடந்துறை பஞ்சாயத்துக்கு இன்னும் அந்த ஸ்கீம் போகலை அப்படின்னு கேட்டு, இல்லைங்க மேடம் ஒரு 5 நாளில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னா அந்த அதர் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த கலெக்டரம்மா கையில் ஃபோனை வச்சுக்கிட்டே, சண்முகம் உங்களுக்கு 5 நாளில் வரும்னு சொல்லியிருக்காங்க, வரல அப்படின்னா என்னோட பர்சனல் ஃபோன் நம்பர் எடுத்துக்கோங்க, நீங்கள் ஆஃபீஸ்க்கெலாம் ஃபோன் பண்ண வேண்டாம், இதுதான் என்னோட பர்சனல் நம்பர், என்னோட பர்சனல் ஃபோன் நம்பருக்கு நீங்கள் பண்ணிடுங்க 5 நாளில் வரலனா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபோனை வச்சுட்டாங்க.
கரெக்டாக 5 நாளைக்குள்ள அந்த ஸ்கீம் வந்துருச்சு. ஸோ இவர் வந்து நேர்மையாக செய்யும்போது நம்ம கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாமே அவருக்கு எல்லாமே நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப குஷியாக இருக்குது. ஒருத்தர் கரெக்டாக பண்ணுறாரு அப்படின்னா அது ரொம்ப சப்போர்ட் பண்ணி ரொம்ப நல்லா கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து சில எம்எல்ஏ ஃபண்டு வந்திருக்கு, எம்பி ஃபண்ட் இருக்குது. ஆனால் அதுலலாம் வந்து அவங்கெல்லாம் கேட்டிருக்காங்க, எனக்கு 5% தருவியா, 10% தருவியா, நான் இதை கொடுக்குறேன் அதை கொடுக்குறேன். எனக்கு யார் ஃபண்டும் வேண்டாம், நான் யாருக்கும் லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் 90% 80% தான் தெரியல, முக்கால்வாசி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்தே அவர் வந்து அவருக்கு ரூருக்கு வேணுங்கிறது எல்லாமே பண்ணிட்டார். அப்போ அந்த காற்றாலை போட்டதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த காற்றாலையில் வர வருமானத்தை அதை வந்து இவங்க வீட்டுக்கு யூஸ் பண்றாரு. அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் கரண்ட் பில் வந்து ஃப்ரீ ஆயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீட்டில் சோலாரும் போட்டிருக்காங்க. அப்போ கரண்ட் பில்லே அவங்களுக்கு இல்லை, தண்ணி பிரச்சனை இல்லை, கரண்ட் பில் இல்லை, வீடு சொந்த வீடு, பட்டா போட்ட வீடு, கவர்மெண்ட் கட்டின வீடு. பார்த்தீங்களா? அதில் இன்னொன்று ரொம்ப ரொம்ப நான் அசந்து போன விஷயம் என்ன அப்படின்னா, அவங்க டாய்லெட்டில் வர வேஸ்ட்டை அதை வந்து ஒரு செக்ரிகேட் பண்ணி அதை வந்து அந்த டெஃபிகேஷன் ஆனதுக்கப்புறம் அதை வந்து பயோகேஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த கேஸை அவங்க வீட்டுக்கே போகுது. வா, நினச்சி பார்த்தாவே ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குல்ல. ஸோ அவங்களுக்கு எந்த செலவுமே இல்லை, எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே மக்களுக்கு பண்ணி கொடுத்தார். இது வந்து ஒரு 100% மக்களை பிரதிநிதியாக வச்சு ஒருத்தவங்க வந்து வேலை செஞ்சால் மட்டும்தான் இதை செய்ய முடியும். அப்புறம் எனக்கு என்ன புல்லரிச்ச விஷயம் அப்படின்னா, இவர் சண்முகம் வந்து இன்னொரு கட்சி ஏடிஎம்கே ஆதரவாளர், ஓகேங்களா? ஆனால் எங்களை போய் பார்க்க சொன்னது யாரு? பிஜேபி தலைவர். நினச்சி பாருங்க. ஸோ இந்த பிஜேபி தலைவருக்கு பெரிய ஈகோலாம் கிடையாது. நீங்கள் போய் ஏடிஎம்கே இதை பாருங்க அப்படின்லாம் இல்லை, அவர் நல்லா பண்ணியிருக்காரு, போய் பாருங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஒரு தலைவர்னா இந்த இடத்துல வந்து மக்களுக்கு எது நல்ல வேணுமோ அதை தான் கொண்டு போய் செலுத்தணும். அங்கே வந்து ஈகோ கிடையாது. ஸோ இவர் வந்து ஈகோ இல்லாமல் நீங்கள் போய் ஏடிஎம்கே அதெல்லாம் அவர் பார்க்கல, எந்த கட்சி யாருன்னு பார்க்கல, அவர் அருமையாக பண்ணியிருக்காரு, போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணி தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தண்ணி தொட்டி அந்த வாட்டர் ஸ்கீமை திறந்து வச்சது யார் அப்படின்னா, இப்போ இருக்கிற எக்ஸிஸ்டிங் சிஎம். அப்போ வந்து அவர் டெப்டி சிஎம்மாக இருந்திருக்கார். அவர் வந்து பார்க்க வந்திருக்காரு. பார்த்துட்டு திறந்து வச்சுட்டு போகிறதா அவரோட வேலை. அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் வந்து பார்த்துட்டு அந்த திறந்து வச்சுட்டு அப்புறம் வந்து இந்த ஒரு வில்லேஜை போய் பார்த்து அசந்து இவர் சண்முக சாரோட கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. 4.5 மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோடனே இப்போ இருக்கிற தலைவருக்கு வந்து தலையில் வந்து இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு போய் இப்போ இருக்கிற சிஎம் வந்து ஊருக்கு போயிட்டு எல்லா பஞ்சாயத்து தலைவரும் போய் அந்த பஞ்சாயத்தை போய் பாருங்க, அதுக்கான செலவில் கவர்மெண்ட்டே ஏற்றுக்கும், நீங்கள் ஃபர்ஸ்ட்டு போய் பார்த்து அது உங்கள் ஊரில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, இவரும் நல்ல விஷயம் தான் சொல்லியிருக்காரு. ஸோ இவர் வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் செலவுலேயே வந்து இவங்க வந்து எல்லாரும் பார்க்க வந்திருக்காங்க. அதான் சண்முகம் சார் சொல்கிறாரு, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் பேர் இத்தனை பேர்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டே இருப்பாங்களாமா. கிட்டத்தட்ட 4.5 வருஷம் வந்து எல்லா ஊர் தலைவர்களும் வந்திருக்காங்க இவரோட இதை பார்க்கறதுக்கு. எல்லாருமே பார்த்துட்டாங்க, ஆனால் ஒருத்தர் கூட இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணல. இப்போ இருக்க எக்ஸிஸ்டிங் சிஎம் நல்ல விஷயம் சொல்லியிருக்கா, போய் பாருங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அவர் யாருமே இம்ப்ளிமெண்ட்டே பண்ணல. அவர் சொல்கிறார், சிலவங்க எல்லாம் வந்து கற்றுக்க வரும்போது இன்ட்ரெஸ்டே இருக்காதாமா, ஐயோ கவர்மெண்ட் அனுப்புதே போய் பார்க்க சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிலவங்கெல்லாம் இப்போ தலையை ஆட்டிட்டு அப்புறம் அந்த பக்கம் ஓரமாக உட்காந்து சிகரெட் அடிச்சுட்டு இருப்பாங்களாம், ஒழுங்காகவே கவனிக்க மாட்டேங்காங்க, இங்கே போவாங்களாம் அங்கே போவாங்களாம். ஆனால் பெண்கள் வந்தால் மட்டும் ரொம்ப நல்லா கவனிப்பாங்களாம். ஆனால் யாருமே இது இம்ப்ளிமெண்ட் பண்ணலை, ஓகேங்களா? ஏன் யாரும் இம்ப்ளிமெண்ட் பண்ணல அப்படின்னா, இது 100% உண்மையாக இருக்கணும், நீங்கள் மக்கள் பணத்தை 1 பைசா எடுக்க முடியாது. அப்போ வந்து இதில் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நம்ம நாடு ஏன் கெட்டு போச்சுட்டு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். 30 வருஷம் ஒரு தலைவராக இருந்திருக்காரு. இப்போ போன எலெக்ஷன்ல இவரை வந்து தோக்கடிச்சிருக்காங்க. யாரு? அவங்க ஊருக்காரவங்களே. எப்படி தோக்கடிச்சாங்க? ஐ திங்க் ரொம்ப மினிமல் ஓட்டில் தான் தோக்கடிச்சிருக்காங்க. அகைன் இங்கே காசு தான் விளையாண்டுருக்கு. இப்போ அந்த ஊரோட நிலைமை அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா, நான் இறங்கின உடனே பார்த்தது குப்பையும் கூலமாக இருக்கு, ரொம்ப குப்பையாக இருக்கு. ஆனால் அந்த வீடு பகுதி அதெல்லாம் நல்லா இருக்கு, அதெல்லாம் எந்த இதுவுமே இல்லை. அந்த ஒரு காமன் பிளேஸ் இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட்டு இறங்கினோடனே அங்கே வந்து ஒரு லேடி வந்து எங்களை பார்த்தாங்க. பார்த்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கு எல்லாமே இருக்குது, ஆனால் நாங்கள் வந்து படித்ததுக்கு ஏற்ற வேலை மட்டும் இல்லை, வேலை யாராச்சும் ஏற்பாடு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை கேட்டுக்கிட்டோம். கேட்டுட்டு அப்போ என் மனசுக்குள்ளே தோணுச்சு, உங்களுக்கு வேலை இல்லை, நிறைய பேர் ஃப்ரீயாக தான் இருக்கீங்க,
ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இந்த ஊரை கிளீன் பண்ண மாட்டீங்க? அப்போ என்ன ஆச்சுன்னா, ஸ்பூன் ஃபீடிங் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு வேணுங்கிற வசதி எல்லாம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு பண்ணா, இவங்க வந்து எந்த பொறுப்புமே இந்த ஊர் மக்கள் எடுக்கல. அவங்கள சுத்தி இருக்கிற இடத்த ஏன் அவங்க கிளீனா வச்சுக்க மாட்டேங்கிறாங்க? ஏன் அது தோண மாட்டேங்குது அவங்களுக்கு? படிச்ச பிள்ளைங்க இருக்காங்க. அப்ப படிச்ச பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து செய்யலாம். எல்லாரும் சேர்ந்து செஞ்சா மேபி ஒரு நாள் இல்லாட்டி 2 நாள்ல அந்த இடத்த கிளீன் பண்ணலாம். எத்தனை வெளிநாட்டுக்காரங்க வராங்க, எத்தனை நம்ம நாட்டுக்காரங்களே வராங்க, எத்தனை பஞ்சாயத்துல இருந்து பார்க்க வராங்க. அந்த இடத்த ஏன் சுத்தமா வச்சுக்கணும்னு அவங்களுக்கு தோணல. எனக்கு இதுதான் தோணுது. மக்களுக்கு எல்லாமே நம்ம செஞ்சு கொடுத்தா அவங்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் எடுக்கிறதே இல்லை. நம்ம எப்பொழுதுமே ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யும் போது அதுக்கான பொறுப்பும் அவங்க எடுக்கிறதுக்கு நம்ம கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன். அப்புறம் அவர் பேசிட்டு இருந்தாரு. பேசி முடிச்சுட்டு அப்புறம் நாங்க வந்து நிறைய விஷயம் சொன்னாரு. நிறைய விஷயம் உள்ள இருக்க எனக்கு சொல்ல தெரியல. ஆனா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா, இவரு தான் நம்ம வந்து காமராஜர் இறந்த பிறகு, காமராஜர் இல்லன்னு நம்ம பேசிட்டே இருக்கோம். ஆனா நான் பார்த்த அனுபவத்துல எனக்கு இவரு தான் வந்து வாழும் காமராஜரா தெரிஞ்சாரு. இவருக்கு பெருசா ஆனா இவரு வந்து பெரிய பணக்காரர்லாம் கிடையாது. ஓகேங்களா? ஒரு ரொம்ப ரொம்ப பணக்காரங்க. அதனால இவர் எடுத்து செஞ்சாரு அப்படி இல்ல. இவர் வந்து ஒரு நிலபலம் உள்ள ஒரு விவசாயி அவ்வளவுதான். அவர் சொல்றாரு, நான் எதுக்கு வந்து மக்களோட பணத்தை எடுக்கணும்? நான் வந்து விவசாயம் பண்ணி ஓரளவுக்கு டீசெண்டா எங்க குடும்பத்துக்கு வேணுங்கிறது நான் செலவிடுவேன். நான் வந்து என்னோட விவசாயம், என்னோட லேண்ட்லேருந்தே நாங்க அந்த காலத்துலேருந்து நாங்க நல்லா விவசாயம் பண்றோம், நல்லா சம்பாதிக்கிறோம். நான் எதுக்கு வந்து மக்களோட பணத்தை எடுக்கணும்? அது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு வார்த்தை என்ன சொன்னார்னா, நாங்க எங்க வீட்ல எந்த ஆடம்பர செலவும் பண்ண மாட்டோம். அதனால இப்ப எங்களுக்கு ஒரு கார் தேவைன்னா நாங்க ஒரு கார் மட்டும் தான் வச்சுக்கிறோம். ஆளுக்கு ஒரு காரு, ஆளுக்கு ஒரு இது அப்படிலாம் நாங்க வந்து ஆடம்பர செலவு பண்றது இல்ல. எப்ப நம்ம ஆடம்பர செலவு பண்றது இல்லையோ, அப்போதான் நமக்கு பணத்தோட தேவை கம்மியாகுது இல்ல. எனக்கு அப்படியே அவர் சொல்லும்போது ரொம்ப புல்லரிச்சு போச்சு. அப்போ நம்ம வந்து ஒரு வேல்யூ ஒண்ணு வேணும். ஒரு மதிப்பு நமக்கு வந்து வாழ்க்கையில எதுக்கு மதிப்பு குடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அப்ப அவங்க பெற்றோர்கள் அவங்க வந்து நல்ல வழி காமிச்சிருக்காருங்க இவருக்கு. அவங்க நல்லா வளர்த்திருக்காங்க. உங்களுக்கு வந்து கையில இவ்ளோ பணம் கிடைச்சும், உலகமே அந்த பணத்த மிஸ்யூஸ் பண்ணும்போது, ஒருத்தர் மட்டும் இந்த பணம் வந்திருக்கு, என் கைக்கு வந்திருக்கு. ஆனா எனக்கும் இந்த பணத்துக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இது மத்தவங்களோட பணம். ஒரு உதாரணம் எப்படின்னா, பேங்க்ல வந்து ஒரு கேஷியர் இருப்பாங்க. அவங்க வந்து பணம் எண்ணுவாங்க. கோடிக்கணக்கா பணம் எண்ணுவாங்க. ஆனா அது அவங்களோட பணம் இல்ல. இது மக்களோட பணம். ஸோ அவங்க எண்றது தான் அவங்களோட வேலை. ஆனா அந்த பணத்த அவங்க எடுக்க மாட்டாங்க இல்லையா? அதே மாதிரி இவரு வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவரா இருந்து, இந்த பணம் வந்து மக்களோட பணம். இது மக்களுக்கு தான் கொண்டு போய் சேர்த்தணும். இது வந்து நம்ம வந்து தொடக்கூடாதுன்னு ஒரு பிரின்சிபலோட இருந்திருக்காரு. அதனால தான் இத்தனை பேர் போய் நம்ம அவள பார்க்குறோம். இத்தனை பேர் அவர் வந்து கனடால யூனிவர்சிட்டியில கூப்பிட்டுருக்காங்க. அங்க போய் ஒரு பேச்சு கொடுத்துருக்காரு. அப்போ வந்து மித்த கண்ட்ரிக்காரங்களாம் கேட்டாங்களா, ஓ இதெல்லாம் சாத்தியமா? ஓ கிராமம்னா இவ்வளோலாம் நம்ம பண்ண முடியுமா? ஏன்னா அவங்க ஊர்ல அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கிராமத்துல டெவலப் பண்ணா ஆடு மாடு வாங்கி கொடுக்கறது இதுதான் பண்றாங்க ஒழிய, இப்படி வாழ்வாதாரத்துக்கு ஏன்னா ஒரு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நிம்மதி வேணும் அப்படின்னா, அவங்களுக்கு ஒரு வீடும் 24 மணி நேரம் தண்ணி, கரண்ட் இருந்தாவே அவன் வந்து சாதாரண விஷயங்கள ஃபுல்ஃபில் ஆயிடுது. அடுத்த விஷயத்தை நோக்கி அவன் போக ஆரம்பிப்பான். ஓகே. அப்படி பண்ணி இவங்க போகல. ஐ ஃபீல் இவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஒரு ஒரு உத்வேகம் நம்ம போய் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா இத பேசிக்கான விஷயத்த பண்ணிட்டா எவ்வளவு அருமையா இருக்கும். இத நான் வந்து எங்க கடையில எங்க பிள்ளைங்கிட்ட சொல்லும்போது, அந்த பிள்ளைங்கலாம் என்ன தெரியுமா கேட்டாங்க ரொம்ப ஆசையா, மேடம் இது எந்த ஊர்ல இருக்கு? நமக்கு அந்த மாதிரி கிடைக்காதா? நம்ம ஊர்ல அப்படி இருக்காதா? அப்படின்னு அவங்க கேட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன். அவர் சொன்னாரு, இது வந்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் முடிவு பண்ணா 10 வருஷத்துல அவங்களோட கிராமத்தை தன்னிறைவான கிராமமா கண்டிப்பா பண்ண முடியுமா? ஒவ்வொரு பஞ்சாயத்து தலைவரும் எடுத்து 10 வருஷம் வேலை செஞ்சாங்கன்னா, அவங்க சொந்த கை காசு எதுவுமே போட வேண்டாம். கவர்மெண்ட் ஸ்கீம் எடுத்து எந்த லஞ்சம் எதுவுமே கொடுக்காம நேரடியா செஞ்சா அவ்வளோ அருமையா கிராமத்தை மாற்ற முடியும். அவ்வளோ அருமையா எல்லா விஷயங்களும் மக்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஆனா இது வந்து ஒரு பெரிய கனவா இருக்கு. ஆனா ஒருத்தர் வந்து கனவை நிஜம் பண்ணியிருக்கார். ஒரு மாடலா காமிச்சிட்டார். அதை நம்ம எவ்வளவு தூரம் எடுத்துக்க போறோம்னு தெரியல. எனக்கு அவரை பார்த்துட்டு வந்ததுல இருந்து நம்ம எவ்வளோ வந்து நம்மளோட வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம எவ்வளோ கரெக்டா பண்றோம், எவ்வளோ கரெக்டா பண்ணல. சில இடத்துல தடுமாற்றம் வருது. தடுமாற்றம் வந்தா கூட அவரை நம்ம உதாரணமா எடுத்து எப்படி ஒரு கவர்மெண்ட் காசு உலகமே வந்து மிஸ்யூஸ் பண்ற இடத்துல நான் மட்டும் பண்ண மாட்டேன், இது மக்கள் காசுன்னு நினைக்கிற போது நம்ம மக்களுக்கு எது செஞ்சாலும் நேரமானாலும் சரி பணமா சரி அது வந்து வேஸ்ட் பண்ணாம எவ்வளோ ஒழுங்கா அவங்களுக்கு கொண்டு போய் செய்யணும் அப்படிங்கிற வந்து எனக்கு வந்து ஒரு தாட் வந்தது. எனக்கு
அன்றைக்கி வந்தது ரொம்ப சந்தோஷம். நாங்கள் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப தேங்க் பண்ணேன். இதை அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணேன். எனக்கு வந்து அன்னைக்கு நான் போனப்போ எனக்கு கிடைச்ச அந்த டேயோட மதிப்பு வந்து மேபி என் கையில் வந்து ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்த அளவுக்கு எனக்கு மதிப்பு எனக்கு கிடைச்சதா தோணுச்சு. ஒரு வாழும் எக்ஸாம்பிளாக ஒருத்தர் வந்து ரொம்ப நேர்த்தியாக எதுக்கும் ஆசைப்படாமல் அருமையாக பண்ணியிருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் சொல்லிக் கொடுங்க. நேரம் இருந்தால் மேட்டுப்பாளையம் பக்கத்தில் ஓடந்துரைங்க கிராமத்தை போய் நீங்கள் போய் சும்மா சுற்றி பாருங்கள். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள் பல விஷயங்கள் அதில் இருக்குது. நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள். நான் நிறையா விஷயங்கள் சொல்லாமல் கூட இருந்திருப்பேன். நான் எதாவது மிஸ் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள். ஓடந்துரை சண்முகம் போடுங்க. அவரை பற்றி நிறைய வீடியோஸ் வருது, நிறைய விஷயங்கள் வருது. நீங்கள் கண்டிப்பாக அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும். பல வேஸ்டான பல விஷயங்கள் பார்க்குறோம். வேஸ்ட்டாக டான்ஸு அது இதுன்னு பார்த்துட்ருக்கோம். அதெல்லாம் வேண்டாங்க. நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து ஒழுங்காக பண்ணணும். ஒருத்தர் வந்து ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நம்ம திருடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சின்னதே வளர்த்துனாதான் விதியாக நம்ம திருட மாட்டோம். நம்ம சின்னது வந்து சொல்ல வேண்டிய விஷயங்கள் சொல்லலை அப்படின்னா பெருசாக அவங்க அதே தப்பு தான் பண்ணுவாங்க. சில விஷயங்கள் வந்து பெருசாகி நம்ம திருத்த முடியாது. சின்ன வயசுலேருந்தே அந்த வேல்யூ கொண்டு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கான்ஷியஸாக இருக்கணும். எல்லா குழந்தைங்களுமே பிறக்கும்போது தெய்வங்களாக தான் பிறக்கிறாங்க, நல்ல பிள்ளைங்களாக தான் பிறக்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன மாதிரி வாழ்க்கையை அவங்களுக்கு காமிக்கிறோமோ அவங்க அதை நோக்கி போகிறாங்க, தப்பு செய்கிறாங்க. மித்தவங்க தப்பு செய்கிறதுக்கு நம்மளும் காரணம்னு சொல்லிட்டு நம்ம பொறுப்பேற்றுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி தப்பு இல்லாமல் வளர்க்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நல்ல உதாரணங்கள், நல்ல விஷயங்கள் கதையாக சொல்லுங்கள். நீங்கள் முடிஞ்சால் போய் பாருங்கள், முடியலையா அவங்க வீடியோ பாருங்கள், அவங்களோட ஆர்டிக்கல் எல்லாம் பாருங்கள். பார்த்து இது உங்கள் பிள்ளைங்களுக்கு கதையாக சொல்லுங்கள். பரவாயில்ல, அவங்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் அவங்க தலைக்குள்ளே போய் உட்காரும். இது எங்கேயோ ஒரு இடத்துல யூஸ் ஆகும். இன்னைக்கு காலையில் கூட எங்கள் வீட்டுக்கார்ட்ட பேசிகிட்டு இருந்தேன். பேசும்போது நான் சொன்னேன், நம்மக்கிட்ட ஒருத்தர் வந்து 10 கோடி ரூபா கொடுத்து சொல்கிறாங்க, நீ உனக்கு 10 கோடி ரூபா கொடுக்குறேன், நீ இந்த வேலையை மட்டும் செய், இந்த வேலையை மட்டும் செய்யாதுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவ அப்படின்னு நாங்கள் எங்களுக்குள்ளே பேசிக்கிறோம். அப்புறம் நான் வந்து யோசனை பண்ணி சொன்னேன். நான் சொன்னேன், கூட நான் எப்படி திங்க் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ என்னை கேட்டால் எனக்கு அந்த 10 கோடி ரூபா வேண்டாம். எனக்கு நான் வாழ்கிற வாழ்க்கை தான் வேணும். ஏன்னா நான் வாழ்கிற வாழ்க்கை நான் திருப்தியாக வாழ்கிறேன். நான் எப்படி வாழ்கிறேனோ அதுதான் லெகசி. நான் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு, அடுத்த என்னோட வாரிசுக்கு நான் சொல்கிற கதையாக இருக்கும். நான் வந்து 10 கோடி ரூபா வாங்கிட்டாங்க, அவங்க லட்சியத்தெல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்கிறது நல்லா இருக்குமா? இல்லை அவங்களுக்கு 10 கோடி ரூபா கிடைச்சும் அவங்க லட்சியம்தான் முக்கியம்னு வாழ்ந்தாங்கன்னு சொல்கிற கதை என்னோட வாரிசுகளுக்கு நான் சொல்கிறது முக்கியமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஒவ்வொரு விஷயமுமே நம்ம ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சு இந்த இடத்துல தப்பு பண்ணுறோமா, கரெக்ட் பண்ணுறோமா, இந்த இடத்துல மக்களுக்கு சேவை பண்ணணும்னா கரெக்டாக பண்ணுறோமா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் கான்ஷியஸாக இருந்தோம் அப்படின்னா உலகத்தில் தப்பு வராது, வளர்ச்சி சீக்கிரமாக நடக்கும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மனசாட்சி உறுத்திக்கிட்டு தப்பு பண்ணிட்டோம் அந்த தப்பே இல்லாத மாதிரி நடிக்கிறோம் பாருங்க. அதனால தான் நமக்கெல்லாம் நிறைய நோய் வருது. நோய் அப்படிங்கிறது என்ன? நம்ம மனசு அழுத்துற விஷயங்களை நம்ம வந்து விடாமல் செஞ்சுக்கிட்டே இருக்கிறனால தான் நமக்கு நோய் வருது. இந்த நோயெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா இந்த மாதிரி வாழும் காமராஜரை, இப்படி ஒரு நேர்மையான மனுஷங்களை நீங்கள் கண்டிப்பாக போய் பார்க்கணும். நான் ஏதாவது இந்த வீடியோவில் மிஸ் பண்ணியிருந்தேன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை பல பேருக்கு கொண்டு போங்க. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேரணும்னு தான் இந்த வீடியோவை நான் பண்ணுறேன். ஓடந்துரை சண்முகம் சார் பற்றி நீங்கள் நிறையா படிங்க, நிறைய பேருக்கு கொண்டு போங்க. தயவுசெய்து இந்த வீடியோவை பல பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகேயா? தேங்க்யூ.